திமுக ஆட்சிக்கு வந்தாலே தமிழக மக்களுக்கு திண்டாட்டம்தான். அண்டை மாநிலங்களுக்கு ஒரே கொண்டாட்டம்தான் போல. திமுக ஆட்சிக்கு வந்தால் நாம் அணை கட்டி கொள்ளலாம், தண்ணீரை தர வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை என்று ஹாயாக தாங்கள் நினைத்தவற்றை சட்டத்திற்கு புறம்பாக செய்ய திட்டம் தீட்டுவதே கர்நாடகா, கேரள அரசுகளுக்கு வேலையாகி போனது. சில நாட்களுக்கு முன்னர்தான் கேரளா மாநிலத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் கேரள அரசுக்கு எதிராக கடும் எதிர்ப்பை தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர். அந்த பிரச்சனை அடங்குவதற்குள் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக முல்லை பெரியாறு அணையை முழுமையாக இடிக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறது கேரள அரசு. புரட்சி தலைவி முதலமைச்சராக இருந்தபோது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும் என்று சட்ட போராட்டம் நடத்தியதன் விளைவாக முதலில் அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றும், அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கினார். ஆனால் 2006 முதல் 2011 வரை ஆட்சியில் இருந்த அப்போதைய மைனாரிட்டி திமுக அரசு முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்தி தண்ணீர் தேக்கி வைக்கும் அளவை 152 அடியாக உயர்த்த எவ்வித முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. முல்லை பெரியாறு பிரச்சனையில் விடியா திமுக அரசின் செயலற்ற தன்மையால் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளும் குடிநீருக்காக நம்பியுள்ள பல மாவட்ட மக்களும் இன்றைக்கு வேதனையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பிரச்சனையில் இனியாவது இந்த விடியா திமுக அரசு கூட்டணி கட்சி என்று பாராமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சட்ட நடவடிக்கை எடுத்து கேரள அரசின் விஷமத்தனமான நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும், தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் முல்லை பெரியாறு அணையில் உச்சநீதிமன்ற ஆணையின்படி பேபி அணையை பலப்படுத்தி 152 அடி வரை தண்ணீரை தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசின் முதலமைச்சரை வலியுறுத்தியிருக்கிறார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆனால் இந்த திமுக அரசு இப்போது வரைக்கும் எதுவும் அறியாதது போல நடிக்கிறதா அல்லது கேரள அரசுக்கு துணை போக துடிக்கிறதா? சிலந்தி ஆற்றில் அணை கட்டி அமராவதி ஆற்றுக்கு வரும் நீரை தடுக்கும் கேரளாவை கண்டிக்க வக்கில்லாத திமுக முல்லை பெரியாற்றில் அணை பிரச்சனையை தீர்த்து 5 மாவட்ட மக்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க முதலில் கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழிக்க வேண்டும் இந்த விடியா திமுக அரசு என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.